நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சி, இன்னைக்கு மோனாலிசா டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு, பார்க்க போலாமா? சரி வா போலாம். ஏய் நிறுத்து நிறுத்து, ஆர்ப்பாங்க உள்ள விட்டது. ஏய் செக்யூரிட்டி, ஆர்ப்பாங்க. ஹலோ மோனாலிசா, என்னம்மா நீ இவனோட போய் ஆடிட்டு இருக்க? இவன் சரியான ரோட் சைடு ரோமியோம்மா. எது ரோட் சைடு ரோமியோ? நானு ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தம் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு செட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தம் பூமி சுத்தாதே. ஐயோ குண்டு செட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. இல்லாமல் வாங்கி வந்ததே மீது கப்பல் போல சொன்னபடி துள்ளிருப்பா. ரோமியோ ஆட்டம் போட்டால் சுத்தம் பூமி சுத்தாதே. ஐயா மண்ணு கடுகில குதிரை ஒட்டக்கூடாதே. ஏழையை தூக்கி எறியாதே. ஏழையை தூக்கி எறியாதே. வாவ், சூப்பர். வாவ் சந்தியா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கீங்க. ரொம்ப அவ்வளோ லைவ்லியாக இருக்குது, கண்ணை எடுக்க முடியல. அப்படியே சுற்றி வர ஒன்றுமே பார்க்க முடியல, உங்களையே பார்த்துட்டு இருந்தேன் நான். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அண்ட் உங்கள் சென்ஸ் ஆஃப் டைமிங் அண்ட் ரிதம் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. அண்ட் ரோபோ சங்கர், உங்களை வந்து எவ்வளோ ரசிச்சிருக்குமோ உங்கள் காமெடியை, அந்த அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி ரசிக்க வச்சுருக்கீங்க டான்ஸில். ஸோ நல்ல ரிதம் சென்ஸ், உடம்பு பயங்கரமாக ஆடுறது, எல்லா சைடும் ஆடுறது அது வேறு விஷயம். பட் நல்ல டைமிங் கீப் அப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த ஹோல் பர்ஃபார்மன்ஸே ரொம்ப லைவ்லியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட் டான்ஸ், உங்கள் பாடியோட, டோன்ட் மிஸ்டேக் மீ, பட் உங்கள் பாடியோட சைஸை வச்சுட்டு இந்த ஒரு ஸ்பீடாக ஒரு டான்ஸ் பண்ணுறது இஸ் ரியலி வெரி குட். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ. பட்
இன்னும் ஒரு காம்படிட்டிவ் லெவல் போனோம்னா ஐ திங்க் யூ நீட் அ லிட்டில் மோர் ப்ராக்டிஸ். கண்டிப்பா. அவங்க கூட ஆடினீங்கன்னா ஐம் ஷுர் யூ வில் பி ஏபிள் டு டூ தட். ஸோ அடுத்த ரவுண்டில் ஐ வாண்ட் டு see a better டான்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ராதா மேம். ஓகே ரோபோ சந்தியா, மை குட்னஸ், அடி தூள். ஓகே, அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு குரூப் டான்சர்ஸை வைக்கிறீங்க? யார் நாங்கள்லாம் அவங்கள பார்க்கவே இல்லை. நாங்கள் உங்கள் 2 பேரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். குரூப் டான்சர்ஸ் தேவையே கிடையாது. அப்புறம் இன்னொன்று வந்து சந்தியா, ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள். எக்ஸாக்ட்லி, பியூட்டிஃபுல் ட்ரெஸ், என்ன யங் அண்ட் பப்ளி கேர்ள்ஸ் எப்படி இருக்கும், லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த ஸ்டைல் இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. என்ன சொல்லுவேன், நான் உங்கள் ரசிகை ஆயிட்டேன். ஐ எம் ரியலி, நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று மட்டும் எனக்கு ஒன்று என்ன ஆச்சுன்னா, இவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க இல்லை, அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ வேண்டாம், அந்த டைமில் கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டு நீங்கள் அவரே வாட்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து இப்படி கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் இருக்குது, அவ்வளோ நேரம் ஸ்டே தேவையில்லை. அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கணும்னா அங்கேயே உட்காந்து டான்ஸ் காம்படிஷன் ஆச்சு, டான்ஸ் பண்ணணும், நின்றுட்டு இருக்கக்கூடாது. அதனால ரொம்ப நல்லா இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ரோபோ, நீங்கள் வந்து யூஆர் அ பெஸ்ட் காமெடியன். உங்கள் பாடி லாங்குவேஜிலும் கூட அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. நீங்கள் வந்து நான் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறேன்னு சொல்லி உங்கள் ஸ்டைலில் ஆடிட்டீங்க. ஆனால் நீங்கள் நிஜமாவே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட முடியும். ஸோ புரியுதா? கண்டிப்பாக. அது ஏன் சொல்கிறேன்னா, அதை வந்து நீங்கள் நம்ம ஸ்டைலில் அப்படி இப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன். அந்த உடம்பை பற்றிலாம் கவலையே வேண்டாம், உங்களால் ஆட முடியும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுங்க. த பெஸ்ட் காமெடியன்ஸ் தான் த பெஸ்ட் எல்லா விதம். ஆமாம், பெஸ்ட் டான்சர்ஸாக இருப்பாங்க. நம்ம ஃபுல் தமிழ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொண்டு வாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன வேணாலும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். டிஃப்ரெண்ட் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் இமோஷன் ட்ரை பண்ணலாம், டிவோஷன் ட்ரை பண்ணலாம், லவ் எல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கணும். கண்டிப்பாக. பியூட்டிஃபுல். ஐ ரியலி தரோலி என்ஜாய் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக். அது தேங்க்ஸ்லாம் எங்கள் கோரியோகிராஃபர் தான் மேம் சொல்லணும். நம்ம அவங்களும் சரி இவங்களும் சரி, நான் ரிலாக்ஸ் ஆனால் கூட இல்லை நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வீட்டில் போய் நான் ஏழி மார்னிங்கில் சில நேரம் எந்திரிச்சு லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுறதும் என் ஒய்ஃபும் பொண்ணும் தான். இதை பண்ணுங்கப்பா அதை பண்ணுங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருடைய சப்போர்ட்டில் தான். அது நல்லாவே தெரியுது. ஏன்னா அன்னைக்கும் அவங்க வந்திருந்தாங்க. பாருங்க, உங்கள் டான்ஸ் வரும்போது ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்னென்னமோ அச்சீவ் பண்ணலாம். தேங்க்யூ. வெரி குட். அண்ட் ரோபோட வைஃப் ஆக்சுவலி a better dancer ரோபோ விட. ஆமா, அவங்க படங்கள்ல எல்லாம் ஆடி இருக்காங்க குரூப் டான்சரா. ரோபோவோட வைஃப் அடுத்த ரவுண்ட்ல என்ன நிறைய ட்ரைனிங் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்படின்னா ஏன் நீங்க அவங்கள எதுக்கு குரூப் டான்சர்ஸ் எக்கச்சக்கமா போடுறீங்க? ஏதாவது ஒரு தீம் கொண்டு வாங்க, அவங்கள இன்வால்வ் பண்ணிக்கங்க. கண்டிப்பா. that's a good idea. வாங்க மேடைக்கு வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு குரூப் டான்சரா இருந்தாங்க. யூ வெரி ப்ரௌட் ஆஃப் இட். எப்பவுமே ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க அதை. ஸோ இப்போ எப்படி ஆடுறாங்க ஜட்ஜா சொல்லுங்க. நீங்க ஒரு ஜட்ஜா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நல்லா ஆடுறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த ஜட்ஜ். ஸ்ட்ரிக்ட் இல்ல, அதுதான் கரெக்ட்டா சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து மிமிக்ரி பண்ணி வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க. பட் இந்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நீங்க டான்ஸரா இதுல வந்து ப்ரூஃப் பண்ணுங்க. ஏன்னா நான் லவ் பண்ணதே ஒரு டான்ஸை பார்த்து தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அவர் வந்து நல்ல டான்ஸர் அவர். அதுவும் ஸ்பெஷலி கமல் சாரோட ஸ்டைல் அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணுவார். அதை பார்த்து தான் நான் அவரை சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. பட் இன்னைக்கு உடம்பு போட்டதுனால அவரால் பண்ண முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக இனிமேல் வர ஸ்டேஜில் கண்டிப்பாக பண்ணுவார். அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாருன்னு என்னோட நம்பிக்கை இருக்கு. பகல்ல கனவு காணாத அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, கனவு காணுங்க, கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால நான் இப்ப கனவு காணிட்டே இருக்கேன். நீங்க கனவு காணுங்க, பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் ஒரு கனவு மாதிரி 2 பேரும் ஒரு டான்ஸ் இப்ப சேர்ந்து ஆடுறீங்க. வைஃபோட ஆடுங்க. ஓகே.
अरे हाँ हाँ ಯಮ್ಮ है ಯಪ್ಪಪ್ಪ हाँ ಯಮ್ಮಮ್ಮ அடியே மனம் நில்லு நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி பாப்பாட போடாம கேப்பாட கேடாம பூப்பாடு போடாதடி அடியே மனம் நில்லு நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி சந்தோஷமா இருந்ததா இவ்வளவு வருஷம் கழிச்சு ஆட? 10 வருஷம் ஆச்சுங்க நான் டான்ஸ் ஆடி. பட் இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்குன்றதுக்கு தேங்க்ஸ் டு மை குரு எப்படி இருந்தது மேம்? பாலாஜி எங்க வீட்டுக்காரர் கூட Superb. ஆடி thanks to Fantastic. விஜய் டிவி. எப்படி இருந்தது? ஓ மை Fantastic. காட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு வாட்டி நீங்க டான்சர்னா லைஃப் லாங் டான்சர் தான், கொஞ்சம் பிராக்டிஸ் விட்டு போகும் அவ்வளவுதான். ஃபேண்டாஸ்டிக். இப்பதான் தெரியுது நீங்க ஏன் இவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு இப்பதான் புரியுது. இனிமே வீட்ல பெண்ட் வாங்கிடுவாங்க. ஆமா கண்டிப்பா. Thank you Mrs. Shankar. Very Thank you, happy ma. Thank நீங்க you. ஆடினதுக்கு ரொம்ப நன்றி. Please take a seat. ஸோ இப்போ வந்து ஆல் டென்ஷன் பார்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஹாப்பியாக வேறு ஆகிட்டாங்க உங்களோட ஒய்ஃப். இப்போ நீங்கள் வந்து எங்களை எஸ்பெஷலி வந்து நான் இப்போ இதை யாருக்கிட்ட சொல்லணும்னா பூர்ணிமா மேம் கிட்ட தான் சொல்லணும். மேம் இவங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் மாதிரி டிரெக்டர் சார் மாதிரி பயங்கரமாக மிமிக்ரி பண்ணுவார், பயங்கரமாக டான்ஸில் ஆடி காட்டுவார். இப்போ மாட்டீங்க நீங்கள் எங்க வந்து என்ன பாடாப்படுத்துவார் தெரியுமா? இந்த மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும்ல. ஐயோ திரும்ப கேட்கலாம் மேம், திரும்ப ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதானே. இதுல என்ன மேம் உங்களுக்கு, நீங்க ஜட்ஜ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். அதனால இப்போ நீங்க ஆனதுக்கு அப்புறம் மிச்ச டாக்கிங்ஸ் ஓகேவா? இல்லை சார் முன்னாடி ஃபேமிலி முன்னாடியும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சார் நார்மலாக நடந்து வரும்போது அந்த கேப்பு கையில் ஒரு ஒயிட் கட்சி வச்சிருப்பாரு. திரு பாகிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். வாங்க சார். நீங்க என்ன பண்ணுவீங்க ரோபோ? ஒருத்தரையுமே நல்லா வாட்ச் பண்ணுவீங்களா இவங்களை எல்லாம்? ஆமாம், ஏன்னா எங்களை மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை லவ் பண்ணால் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும். பண்ண முடியும். ஆமா. ஸோ அவங்களெல்லாம் அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சார் நார்மலாக இப்போ பேசும்போது எப்படி பேசுவாருன்னா, அதான் அது பொதுவாக இந்த ஜோடியில் என் சம்சாரம் வந்திருக்கான்னா அதில் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. இல்லைன்னா இப்படி வந்து உட்காருவாங்களான்றது பெரிய டவுட்டு. இருந்தாலும் ஐ ஆம் வெரி ஹாப்பி. I am also very happy. தேங்க்யூ மேம். நீங்க எப்படி சார் லவ் பண்ணீங்க? அவங்க டான்ஸ் பார்த்து தான் லவ் பண்ணீங்களா இவங்க சொன்ன மாதிரி? டான்ஸ் பார்த்துட்டு தான் கல்யாணமே ஆயிருக்காது. ஐயோ என்ன இப்படி ஒரு பதில் சொல்லிட்டீங்க? லாஸ்ட் டைம் ராதா மேம் சொன்னாங்க, எனக்கு சார் கிட்ட பிடிச்ச விஷயமே அவருடைய அந்த ஆட்டிடியூட் தான், அந்த ஃபேமிலி டுவர்ட்ஸ் அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட். அது அவருடைய படங்கள்ல எப்படி பிரதிபலிக்குது, அதனாலே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் கேட்டப்போ. ஸோ அதனால அதை நான் உங்ககிட்ட தானே கேட்கணும்.
அதான் சொன்னேன், அவரோட மூவிஸ் பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் அப்படியே மனசுல ஆக்சுவலி என்ன இருக்கோ அதுதான் வரும். ஹி இஸ் ஆல்வேஸ் வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் டுவர்ட்ஸ் விமன். பட் டான்ஸ்னா அது ஒரு மேட்ரு, அது பார்த்தே பயந்து ஓடிடுவார். டான்ஸ் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஜுரம் வந்துடும். அப்புறம் ஷூட்டிங் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ எல்லாமே ட்ரை பண்ணுவார். இந்த டான்ஸில் அவ்வளோ அலர்ஜி. அண்ட் நீங்க ஆன் த அதர் ஹேண்ட் அப்படி ஒரு நல்ல டான்ஸரா இருந்தீங்க அந்த டைம்ல. ஆமாம், அது எனக்கு டார்லிங் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஷூட்டிங் போது ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். மாஸ்டர் வந்து எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் டான்ஸ் நம்ம ஒரு ஷார்ட் எடுக்கும்போது திடீர்னு அசிஸ்டன்ட்ஸ் வந்து சார் கட் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சுன்னா, சார் அந்த பொண்ணு தப்பு பண்ணுறது சார் அப்படிம்பாங்க. யார் தெரியுமா? பாண்டியராஜன். சார் அந்த பொண்ணு தப்பு பண்ணுறது, என்னம்மா அப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ நான் தப்பு பண்ணேன், நான் எப்போ அப்படின்னு கேட்பேன். ஆமாம், அந்த ஸ்டெப்பில் தப்பு பண்ணல, திருப்பி பண்ணுங்க அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை மறுபடியும் இன்னொரு டேக் எடுப்போம். திருப்பி பண்ணும்போது சார் கட் என்னம்மா அதை திருப்பி தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்போ நான் வந்து என் ஹேர் ட்ரெஸ்ஸரை கூப்பிட்டேன், கலா இங்கே கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அடுத்த ஷாட் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நான் எங்கே தப்பு பண்ணுறேன் எனக்கு புரியல, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில் அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஷாட் இதே மாதிரி தான், அம்மா கட் அப்படின்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்க பாண்டியராஜன், என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. அப்புறம் சார்கிட்ட வந்து, சார் இது பாருங்கள், நான் தப்பே பண்ணலை, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் அசிஸ்டன்ட் உங்களை கவர் அப் பண்ணுறதுக்காக மேடம் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ட்ராமாலாம் பண்ணுவாங்க. டான்ஸ் நான் என்னெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க அந்த டயத்தில். டான்ஸே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெஸ் எல்லாம் பண்றதுன்னா அவருக்கு ரொம்ப ராதாக்கும் நல்லா தெரியும், நிறைய சாங் பண்ணிருக்காரு. எங்க சின்ன ராசா சாங்ஸ் டைம்ல எல்லாம் ட்ரெஸ்ஸு காம்பினேஷன்ஸ், அந்த ட்ரெஸ் போட்டுட்டு அவர் அந்த நடந்து வரும்போதே அந்த ஃபீல் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்லி மூமெண்ட்ஸ் வரும்போது மட்டும் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஆனால் அவருக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் ஹெவி ஆனால் கூட வேண்டாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் மேலே ஷார்ட் வச்சிருங்க அப்படிம்பாரு. பட் ஆனா அந்த டார்லிங் படத்துல அந்த டான்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஒரு சோக பாடல் ஒண்ணு வருமே, ஓ நெஞ்சே, அதுல வந்து அவரை விட்டு விலகவே முடியாது. அந்த முகத்திலேயே பயங்கரமா கொடுத்துருவாங்க. அப்படியே பாவமா இருக்கும் அந்த பாட்டு பார்க்கும்போது. இப்ப கூட இல்ல சீன்ல எல்லாம் தியேட்டர்ல எல்லாம் நம்ம மேல கல்லு விட்டு வீசி எரியாத அந்த இதுதான் ஒரு குறை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோவம் வரும் ரசிகர்களுக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ பாவமா இருப்பாரு, அவ்வளோ ஒரு நல்ல மாதிரியா இருப்பாரு. பார்த்தா ரசிகர்கள் ஷோ என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கோவம் வரும். எம்எல்ஏ சரி, ராதா மேலேயே சரி, எங்க சின்ன ராசல்ல அவ்வளோ கோவம் வரும் ரசிகர்களுக்கு. ஆனா அந்த அளவுக்கு எண்டில் அவ்வளோ பாசிட்டிவா டர்ன் பண்ணி விட்டுடுவாரு. ஹீரோயின்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ்னா அது அவர் தனி இடம். அந்த படம் பார்த்து முடிச்சதுன்னா அப்படி ஈக்குவலாக இருக்கும். அங்கே ஒரு ஈகோ கிடையாது, ஹீரோ எனக்கு இப்படி இருக்கணும், ஹீரோயினுக்கும் நல்ல ரோல் கொடுத்தாதான் ஹீரோவுக்கும் இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இல்லை. அவர் அந்த மாதிரி எப்பவும் நினைக்க மாட்டாரு. ஆஸ் அ டைரக்டர் வந்து ஃபில்ம் இன் டோட்டாலிட்டி நல்லா இருக்கணும், அதுதான் எப்பவுமே அவர் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஹீரோக்கு பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் ஹீரோ, நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எப்பவும் இல்லை. இந்த சீன் நல்லா இருக்கணும், ஜனங்க ரசிக்கணும், அவங்களுக்கு அவங்க மத்தியில் போய் நல்லா சேரணும், ரீச் ஆகணும், அதுதான் எப்போவுமே நினைப்பாரு. அதனால தான் அவரோட சக்ஸஸ் ஃபார்முலாவே அதுதான். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ப்ளீஸ் டேக் எ சீட்.